ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஒண்டர்லா. நைட் ஆயிடுச்சு. மிட் நைட் ஆன உடனே நாங்க வீட்டில் குட் மார்னிங். இப்போதான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது உண்மையிலேயே ஒரு அளவுக்கு நல்லா போய் பார்ப்போம். டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. ஆட்டாதீங்க. டிரைவரு எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஒண்டர்லா. ஒண்டர்லா. ஒண்டர்லாக்கு ஏன்டா போறீங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். டிரைவர்ல ஒரு சின்ன சேஞ்ச். டிரைவருக்கு தான் கொஞ்சம் வைத்திச்சல். டிரைவருக்கு தான் வைத்திச்சல். என்ன பண்ண இப்படி? ப்ளீஸா திடீர்னு தூக்கு வருதோ நீங்க சொல்றீங்க நினைச்சேன். என்ன நானா ஓட்றேன் நிறுத்த போறேன். அதான் ஓகே நிச்சு வைது நான் விட்டுறேன். ஓகே இன்னொரு கும்பல் வந்து இன்னொரு கார்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கீழ வந்துச்சுடா. சரி ஓகே நீ டென்ஷன் ஆகாம ஓட்றா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரைவர் கொஞ்சம் லாக் பண்ணிச்சு மாலிகண்ணே. ஓகே ஸ்கில் வந்துச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க அங்கே போய் பார்த்துக்கலாம். அவனை போடுறாடி. பெங்களூர் போக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே நிறுத்தி போகிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மிட் நைட் ஆயிடுச்சு. மிட் நைட் ஆனவுடனே நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டு கேட்டிருந்தோம். என்னோடய காலேஜ் மேட் ரிச்சர்ட் சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு தான் நாங்கள் போனோம் அந்த மிட் நைட்டில். இப்போ தான் ரிச்சர்ட் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் பண்ணி போய்கிட்டான் ஏதோ. ஸோ அதுக்கப்புறம் ரூமில் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கணும். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் த ரூம். ஹவ் வாஸ் தி ட்ரிப்? ட்ரிப் எப்படி இருந்துச்சு மிஸ்டர் பாஸ்கர்? முதுகு வலிக்குது. மணி என்ன அந்த மணி 1:30 தான் வந்திருக்கோம். இங்கே தண்ணி பிரச்சனை இல்லை. மணி 2 ஆயிடுச்சா? எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் பேர் உள்ளேயும் பாய்ஸ்லாம் கொஞ்சம் பேர் மேலேயும் படுத்துவோம் நைட்டு. ஸோ அப்படியே வந்துருச்சு நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங். அண்ட் we are going to make coffee. இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்புறம் ரிச்சர்ட் வந்து பெட் காஃபி இந்த டெட்ரா பேக்கெட்ஸ் இப்போ தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ரூம்லேயே அவன் ஃப்ரிட்ஜெலாம் இல்லாததுனால இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுருப்பான் போல இருக்குது. ஸோ அதை வச்சு எங்களுக்கு இந்த பெட் காஃபி பண்ணி கொடுத்தான். ஸோ சரி என்ன போட போகிறோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு காஃபி. நான் 2வது வாட்டி கூட வாங்கி குடித்தேன். குடிக்கிறியா? நான் தான் யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு? இதெல்லாம் போடாதீங்க ஆஸ்திகமா இருக்கேன். அப்புறம் நான் வீடியோ மம்மி விட்டு 3 நாளைக்கு சண்டே உருவாக்கிடுவாங்க. போட்டா வியூஸ் அதிகம் வரும். ஆமா எங்க அம்மா இதெல்லாம் எதுக்கு போட்டா அப்படி சொல்லி கண்டிப்பா போடலாம். நான் போடுவேன். ரெடியா இல்ல? மேக்கப்லாம் போடணுமா? பாத்தீங்க இந்த மணி அங்கேயே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க சீக்கிரமா கிளம்புங்க.
ஓகே, ரூம் ஓனருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. தெரியவே இல்லை நினைக்கிறேன். நீயா அந்த பொண்ணு நினைச்சு தேடிட்டு இருக்கேன். ஓகே பாய். சரி, வண்டர்லா போகிற ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்ன்றதுனால அவங்க வீட்டு பக்கத்தில் ரூம் பக்கத்துலேயே ஒரு இடம் காமிச்சாங்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. உண்மையிலே சென்னையோட ஃபுட் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டு டுவர்ட்ஸ் வண்டர்லாவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சாப்பிட்டு போனோம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வண்டர்லாக்கு. பெங்களூர்ல இருக்கு வண்டர்லா. ஓகே போலாம். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து. பட் பெங்களூர் இஸ் ஆல்வேஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஹெவி டிராஃபிக். பைக்கு கூட அந்த டோல்லாம் வாங்குற அளவுக்கு டிராஃபிக் இருந்துச்சு. எப்படியோ ஒரு அடியாக வண்டர்லா சேர்ந்துட்டோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். யார் ட்ரெஸ் வாங்குறா? யாரா வாங்குறா? ஃபைனலி